Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNEA 2024 டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பார்த்தறலாம். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல எந்த காலேஜ் வந்து டாப் 10ல இருந்துச்சு, எது வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆச்சு, க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது, எது ஜாயின் பண்ணணும்னு டவுட்டாக இருக்குது, இந்த காலேஜில் எப்படி அட்மிஷன் போகணும்னு டவுட்டாக இருக்குது, TNEA அது போல் தனுவாஸ் அக்ரிகல்ச்சர் எதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனோட மெயில் ஐடி இருக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரீ கைடன்ஸ் தான், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எது பேஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் 440 காலேஜஸ் வந்து TNEA கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் டாப் பெஸ்ட்டாக தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பேஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப், எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகுது ரவுண்ட் 1ல், ரேங்கிங் வச்சு, அது போல் NAC கிரேட் வச்சு தான் வந்து பிளேஸ்மெண்ட் வச்சு அதை வச்சு தான் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ டாப் 10 வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் CEG கேம்பஸ் கிண்டி. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் 1ல் இருக்கும். கவுன்சிலிங் கோடு வந்து 1, NIRF ரேங்கிங்கில் 13th ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அலுமினிஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 939 இருந்துச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 839 சீட் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 100 வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஃபில் ஆயிரும். ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 89.35. நெக்ஸ்ட் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT, இதுவுமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ஃபில் ஆகிடும். ஸோ கவுன்சிலிங் கோட் வந்து 4, NIRF ரேங்கிங்கில் 13th பொசிஷனில் இருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 652 இருக்குது. சீட் ஃபில்லிங் ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 588 சீட் வந்து ரவுண்ட் 1லே ஃபில் ஆகும். வேகன்சி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு 64. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 80.18. ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜ். இது வந்து கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1315. NIRF ரேங்கிங்கில் 80th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த காலேஜே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய மூவிஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 523 இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 484 வந்து ஃபில் ஆயிடுச்சு. வேகன்சி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கே 94 தான் இருந்திருக்கு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 92.54 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஆட்டோனமஸ் காலேஜ். கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2006. நேஷனல் லெவலில் ரேங்கிங் 63rd பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் வந்து இந்த காலேஜ் இருக்கும். நிறைய உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து இருக்கும், லேப்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 977 சீட் இருக்குது. ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 752 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 225 சீட் வந்து இருந்திருக்கு. பர்சன்டேஜ் 76.97 வந்து அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, நீங்கள் அது மூலமாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT பிரைவேட் ஆட்டோனமஸ் காலேஜ். இது வந்து கவுன்சிலிங் கோடு வந்து 1399. நேஷனல் லெவலில் 150லேருந்து 200 ரேங்க்குள்ளே வந்து இருப்பாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நான் செப்பரேட்டாக வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி, கேட் கோச்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 647 இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 553 சீட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ஃபில் ஆகிடுச்சு. வேகன்சி வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 94 தான் இருந்துச்சு. ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 85.47% ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். இது வந்து பிரைவேட் நான் ஆட்டோனமஸ் காலேஜ் தான். கவுன்சிலிங் கோட் வந்து 2377. NIRF ரேங்கிங்கில் 101 பொசிஷனில் லாஸ்ட் இயர் இருந்திருக்காங்க. ஸோ டாப் அகாடமிக்ஸ், பிளேஸ்மெண்ட்லாம் வந்து செம்ம சூப்பராக கொடுப்பாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்கள் ரெக்கார்டே வந்து வச்சுருக்காங்க. நியூ கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் IC வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 281 தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 222 சீட் வந்து லாஸ்ட் டைம் ஃபில் ஆயிருக்கு. வேகன்சி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 59 தான் இருந்திருக்கு. பர்சன்டேஜ் 79% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுது. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT. இது கவர்மெண்ட் எய்டட் ஆட்டோனமஸ் காலேஜ் தான். கவுன்சிலிங் கோட் 2007. NIRF ரேங்கிங்கில் 100 to 150th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் இருக்குது. நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. பிஎட் கோர்ஸ்க்குமே வந்து கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறாங்க. 7K to 15K தான் வாங்குறாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 543 இருக்குது. சீட் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் 449 ஃபில் ஆகிடுது. வேகன்சி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 94 இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 82.69% வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஆட்டோனமஸ் காலேஜ். இது வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் தான். கவுன்சிலிங் கோட் 5008. NIRFல 101 பொசிஷனில் இருக்காங்க. மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. இதுக்கு டொனேஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் பேஸ் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஸ்ட்ராங் அலுமினி, நிறைய இனோவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 710 இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 581 வந்து லாஸ்ட் டைம் ஃபில் ஆயிருக்கு. வேகன்சி பார்த்தீங்கன்னா 129 தான் இருந்திருக்கு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 81
91.83% ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் GCT. இது வந்து ஒரு கவர்மெண்ட் அட்டானமஸ் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2005. NIRF ரேங்கிங்கில் 160வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸே இந்த காலேஜ் வந்து வச்சுட்டு வராங்க. நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 1 lakhக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 639 இருக்குது. சீட் ஃபில்லிங் ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 408 சீட் வந்து ஃபில் ஆகிடுது. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வேகன்சி 231 இருந்திருக்கு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 63.85 தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு. 9th பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 1211. NIRF ரேங்கிங்கில் 86th பொசிஷனில் இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோச்சிங், ஃபெசிலிட்டிஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் 1042 இருக்குது. ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 611 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. வேகன்சி பார்த்தீங்கன்னா 365 சீட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு இருந்திருக்கு. பர்சன்டேஜ் 58.48. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி தான். ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் தான். NIRF ரேங்கிங்கில் வந்து 150 to 200க்குள்ளே இருக்காங்க. NACல A++ கிரேட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சேம் ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயுமே இருக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 379 இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 274 வந்து ஃபில் ஆயிருக்கு. வேகன்சி பார்த்தீங்கன்னா 105 சீட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இருந்திருக்கு. 72.3% அளவுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் ஆகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் TNEA கவுன்சிலிங்கில் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது காலேஜ் நினச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதிலேயுமே வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.